பாதி பாதி காணும். என்னமோ கடிச்சிட்டு குருவி சாப்பிடும். இப்போ பழம் வந்து ஃப்ரெஷ்ஷா அப்படியே மரத்திலே இருக்குங்க. அதை பறிச்சு நாங்க சாப்பிட போறோம். நீங்களே எப்படி சூப்பர். அந்த பழத்தை இந்த பழம் இந்த எடுங்க 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 அப்படியே எடுத்து சாப்பிடுங்க எடுங்க என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை. எடுங்க. சூப்பரா இருக்கு. இது என்ன பழம்? இது வந்து வயல் 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 நாட்டு பழம். நாட்டு பழமா? நாட்டு பழம்பாங்க. இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மட்டும் இது வந்து வயல் வயலும்பா. செம டேஸ்ட். வயல் பழம் சூப்பரா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு அப்படியே மூட்டம் போடாதது இந்த புகை போடாததுனால சூப்பரா இருக்கும். புகை போட்டுட்டு அதை நம்ம வந்து கஷ்டப்படுத்தி சாப்பிட்டோம். இது வந்து போட்டு பழுக்க வைக்கிறது. இது வந்து நேச்சுரல், அப்படியே நேச்சுரல் பழுச்சது. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. நான் இவ்வளவு நேரம் பேசாம இருக்கும் போதே தெரியல எவ்வளவு நல்லா ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. இந்த மாதிரி எங்களுக்கு சிட்டில கிடைக்குமான்னா சத்தியமா வாய்ப்பில்லை. நல்லா சவைச்சு சாப்பிடணும். வாழைப்பழத்தை முழுங்க முடியுமா? முடியாது, முழுங்க முடியாது. அது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஒரு துண்டை கடிச்சு முழுங்குவீங்களா? முழுங்க முடியாது. நல்லா மென்னுதான் சாப்பிடணும். மென்னாத்தான் முழுங்க முடியும். ஸ்வீட்